இன்றிரவு ஒரு விசேஷமான பௌர்ணமி இரவு. நிலவு முழுமையாக பிரகாசித்து கிராமத்தை வெள்ளி போல ஒளிர செய்கிறது. அந்த அழகான நிலவொளியின் கீழ் ஒரு சிறிய சிறுவன் வானத்தை நோக்கி ஆச்சரியத்துடன் நிற்கிறான். அவனுக்கு எந்த மாயம் நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருக்கும். இந்த பௌர்ணமி இரவில் மட்டும் கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் ஒரு வெறும் இடத்தில் மெதுவாக ஒரு பொம்மைக்கடை தோன்றத் தொடங்குகிறது. வெறும் காற்றிலிருந்து உருவாகும் போல மரக்கதவுகளும் ஒளிரும் விளக்குகளும் வண்ணமயமான அலங்காரங்களும் அவன் முன்னே உருவம் பெறுகின்றன. நிலவின் ஒளியில் மென்மையாக மிளிரும் அந்த கடை யாரையும் அழைக்கும் போல தெரிகிறது. அந்த கதவு திறக்கும்போது உள்ளே பொன்னிறமான ஒளி குழம்பாக பாய்கிறது. கடைக்குள் நிறைய பொம்மைகள், பழைய மரபொம்மைகள், பளபளப்பான ரோபோக்கள், பறக்கும் காகித விளக்குகள், சின்ன சின்ன இசைக்கருவிகள், எல்லாம் உயிருள்ளது போல ஒளித்தும் இருக்கின்றன. அந்த இடம் விளையாட்டின் உலகத்தைப் போல அமைந்திருந்தது. அங்கேதான் உண்மையான மாயம் ஆரம்பமாகிறது. நிலவொளியால் ஒளிரும் அந்த கடைக்குள் பொம்மைகள் மென்மையாக உயிர்ப்பு பெறத் தொடங்குகின்றன. அமைதியாக இருந்த மரபொம்மை கண்களை திறக்கிறது. டெடிபியர் கைகளை அசைக்கிறது. ரோபோக்கள் மெதுவாக ஏக்கமடிக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்த்தாலே மனம் மகிழும் ஒரு இனிமையான சூழல். கடையின் பின்புறத்தில் ஒரு சுற்றுக்கதவு போல பொன்னிற ஒளியில் ஒரு மாய வாயில் தோன்றுகிறது. அதன் பின்னால் ஒரு அதிசயமான பொம்மைகளின் நாடு. பெரிய கட்டிட கனவுகள், பறக்கும் விமானங்கள், சுழலும் ரயில்கள், மின்னும் பந்துகள், எல்லாம் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கனவு உலகம் போல அமைந்திருந்தது. அந்த மாய உலகம் முழுவதும் சந்தோஷம், வண்ணங்கள், ஒளி, சிரிப்பு. யாரேனும் அங்கே சென்றால் மீண்டும் திரும்பவே மனம் வராத அளவு அழகானது. அந்த உலகை முழுமையாக அனுபவிக்கும் நேரத்தில் மெதுவாக நில ஒளி குறையத் தொடங்குகிறது. ஒவ்வொரு பொம்மையும் ஒளி துகள்களாக கலைந்து போகிறது. பொம்மைக்கடை மெல்ல மறைவது போல ஆகிறது. இரவு முடியும் நேரத்தில் மாய உலகம் முழுவதும் மெதுவாக மறைந்து விடுகிறது. ஆனா அதன் அழகான நினைவு மட்டும் அந்த சிறுவனின் மனதில் மென்மையாக தங்கிவிடுகிறது. அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உயரும்போது சிறுவன் விழித்தெழுந்து தனது கையில் ஒரு சிறிய மாய பொம்மை இருப்பதை கண்டுபிடிக்கிறான். இது எல்லாம் ஒரு கனவா, உண்மையா என்று யாரோ நினைத்தாலும் அது அந்த சிறுவனுக்கான ஒரு அற்புதமான நினைவு பரிசாகவே இருக்கும்.